உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு தேவ செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் தேவ செய்தியின் ரேமா வார்த்தை தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒலியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்பதே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதியதாக ஒரு தேவ செய்தியை பதிவிட வேண்டும் என்று நான் விரும்பி கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் மேற்கண்ட இந்த வசனத்தின் மூலமாக அடியனோடு அவர் இடைப்பட்டார். இந்த தேவனுடைய ரேமா வார்த்தை கேட்கிற உங்களுக்கும் மிகுந்த பிரயோஜனமாய் உங்களை வழிகாட்டும், உற்சாகப்படுத்தும், ஆவியிலே அனல் கொண்டவர்களாய் உங்களை மாற்றும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். வேத வசனம் சொல்கிறது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் அவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் அவர்கள் சதா காலங்களிலும் அவர்கள் பிரகாசிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று வேத வசனம் நமக்கு திட்டமும் தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல அவர்கள் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தின் வார்த்தை நமக்கு விவரிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அநேக மனிதர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கை நினைவு கூறத்தக்கதாக இல்லை. அநேகருடைய வாழ்க்கை பிரகாசிப்பிக்கிற ஒரு வாழ்க்கையாய் இல்லை. அநேகர் மறக்கடிக்கப்பட்டவர்களாக, மறந்து போனவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், நன்மை செய்கிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கென பணியாற்றியவர்கள், அநேக ஞானவான்கள் இன்றைக்கும் அவர்கள் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக சதா காலங்களிலும் பிரகாசித்து கொண்டே இருக்கிறார்கள். யோவான் நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளியை குறித்து மேற்கண்ட வசனங்கள் சொல்லுகிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இங்கே தேவனை பற்றி இந்த மேற்கண்ட வசனங்கள் சொல்லுகிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். அந்த வார்த்தையானது ஜீவனுடையதாய் இருக்கிறது. அந்த ஜீவனுக்குள் ஒளி இருந்தது. அந்த ஒளி எப்படிப்பட்டது? இந்த உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் அந்த ஒளி இருக்கிறது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 24வது வசனம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். மேற்கண்ட இந்த வேத வசனங்கள் உறுதியாய் நமக்கு நினைவூட்டும் ஒரு காரியம். நீதிமானுடைய பேர் என்றென்றைக்கும் புகழ்பெற்று விளங்கும். நீதிமான்கள் விரும்புகிற காரியம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியங்கள் அவர்களுக்கு வாய்க்கும் என்று சொல்லி இந்த செய்தியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கும் பொழுது என் நினைவுக்கு வந்த ஒரு நீதிமான். இன்றைக்கும் அவருடைய பெயர் புகழ்பெற்று விளங்கி கொண்டிருக்கிறது. சரித்திரத்திலே அது நிலைத்து நிற்கிறது. அவர்கள் வேறு யாரும் அல்ல, டாக்டர் ஐடாஸ் கடர் அவர்களே. இந்தியாவிற்கு வந்து மருத்துவ மிஷனரி ஆகிய டாக்டர் ஐடாஸ் கடர் அவர்கள் தியாகமாய் உருவாக்கிய வேலூர் கிறிஸ்தவ கல்லூரி மருத்துவமனை இன்றைக்கும் புகழ்பெற்றதாய் விளங்குகிறது. உலக புகழ் பெற்றதாய் தரம் வாய்ந்த ஒரு கல்லூரியாக, மருத்துவமனையாக, அநேகருடைய கண்ணீரை துடைக்கும்படியாக, அநேகருடைய நோய்களை குணமாக்கும்படியாக, தேவனுடைய அன்பை வழிகாட்டும் ஒரு நிறுவனமாக, ஒரு மருத்துவமனையாக, ஒரு மருத்துவ கல்லூரியாக இன்றைக்கும் அவருடைய புகழை அது
நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. வேத வசனம் அப்படித்தான் சொல்கிறது, நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும் என்று சொல்லி. நீதிமான் விரும்புகிற காரியம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வசனத்தின் அந்த ஜீவனுள்ள அந்த வார்த்தையின் படியே டாக்டர் ஐடா ஸ்கடர் அவர்களுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றினார். அநேக துயருற்ற மக்களுடைய துயரங்களை போக்கும்படி, கண்ணீரை துடைக்கும்படியாக அவர்கள் தலை சிறந்த ஒரு மருத்துவ கல்லூரியை, மருத்துவமனையை அவர்கள் நிறுவ வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த விருப்பம் நிறைவேறி இன்றைக்கு உலக புகழ் பெற்றதாய், இன்றைக்கும் அது சிறந்த பணியை செய்து கொண்டு தன்னலமற்ற அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம் குறிப்பிடுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி. இன்றைக்கும் தேவனுடைய சித்தத்தின்படி தேவ ராஜ்யத்தின் பணிக்கென நம்மை நாமே அர்ப்பணிக்கும் பொழுது சமுதாயத்திற்கு பலனுள்ளதாய், அநேகருடைய கண்ணீரை துடைக்கும்படியாக, அநேகருடைய துயரை போக்கும்படியாக, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாக நம்மையும் கூட தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்மையும் கூட தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே என்னையும் பயன்படுத்தும் என்று கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, தேவன் தாமே ஏற்ற வேளையிலே அவர் நம்மை பயன்படுத்த, அவருடைய நாம மகிமைக்கென்று நம்மை அவர் பயன்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார், அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன தொழிலை செய்யட்டும், எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கட்டும், எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யட்டும், எப்படிப்பட்ட சமுதாய பணியை நான் செய்யட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை வாஞ்சியோடு எதிர்பார்த்திருக்கிற சூழ்நிலையிலே அவருடைய மெல்லிய அமர்ந்த சத்தம் நம்மை வழி நடத்தும். நாம் வலதுபுறம் சாயும் பொழுதும், நாம் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்மை வழிநடத்தும். பிரியமானவர்களே, இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் பட்சத்தில், உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் பட்சத்தில், நீங்கள் மற்றவர்களுக்கும் அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த தேவ செய்தியை அவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். அவர்களும் ஆசீர்வாதம் பெறும் பொழுது அதற்குரிய பலன் தேவன் உங்கள் கணக்கிலே, அவர் பரலோகத்திலே அவர் கணக்கிடுவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் காரியங்களிலே தேவன் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நீங்கள் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானார், மீகா 7:15 சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்லி. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே தேவன் அதிசயங்களை செய்து, அற்புதங்களை செய்து, தேவன் தமது வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே அவர் நிலைநாட்டுவார். பிரியமானவர்களே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் தண்ணீர் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக தீர்க்க தரிசனமாய் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொள்ளும்படி, எந்த விதமான சூழ்நிலைகள் இல்லாது போனாலும் வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிற கர்த்தர் என்று சொல்லி. அவர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விரும்புகிற காரியங்களிலே அவர் ஏற்ற வேளையிலே தந்து உங்களை அவர் மகிழ பண்ணுவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். God bless you.